ஃபிஃப்த் கொஸ்டின். ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. அந்த சர்க்குலர் கிரவுண்டில் வந்து இந்த சென்டர்லேருந்து இங்கிருந்து வரும்போது டயாமீட்டரலி ஸோ இங்கே ஒரு கேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இங்கே ஒரு கேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா. இந்த கேட்டுக்கு பேர் அவங்களே கொடுத்துருக்காங்க பின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த எண்டோட கேட்டுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க கியூன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பவுண்ட்ரி மேலே வந்து ஏதோ ஒரு இடத்த போலை வந்து நிற்க வைக்கிறாங்களாம். ஓகேவா? போல் வந்து இங்கே இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். போல நிற்க வைக்கிறாங்க. இதுக்கு பேர் அவங்க கொடுக்காதனால இதுக்கு பேர் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வேணும்னா போல், இது என்னதுன்னா போல், ஆர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேட்டுக்கான அந்த பியிலிருந்து இந்த ஆருக்கான டிஸ்டன்ஸும், நெக்ஸ்ட்டு இந்த ஆர்லேருந்து இந்த கியூக்கான டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட் எவ்வளோவா? 4ஆ. ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோவா? 4ஆ. வேணும்னா இந்த பிஆர்ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இந்த கியூஆர்ன்றது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃபரன்ஸ்னா மைனஸ், கிவன் அவனே கொடுத்துருக்குது தான். இப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. புரியுதா? இந்த ரெண்டு கேட்டுக்கான டிஃப்ரென்ஸ், இந்த பியிலிருந்து கியூக்கு அந்த ஃபோலுக்கும் இந்த ஆர்லேருந்து இந்த ஃபோலுக்கும், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 4. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாம், இல்லை ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம். நெக்ஸ்ட்டு இதனோட டயாமீட்டர், இந்த பிக்யூவோட டயாமீட்டர் வந்து 20ன்னு சொல்லிட்டு கிவன் அவனே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டயாமீட்டர் எவ்வளோ? 20. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினோட மீனிங் என்னடா அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் 4ஆ இருந்தால் இந்த ஃபோலை வந்து நிற்க வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அப்படி இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஆர்லேருந்து இந்த பிக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஆர்லேருந்து கியூக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த பி கியூன்றது கேட்டு. ஓகேவா? அந்த பின்ற கேட்டுக்கான டிஸ்டன்ஸும் இந்த ஆருக்கான டிஸ்டன்ஸும், நெக்ஸ்ட் ஆர்லேருந்து கியூக்கான டிஸ்டன்ஸும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? செமி சர்க்கிள். ஓகே, இந்த பிக்யூஆர்ன்றது வந்து செமி சர்க்கிள். ஓகே, அப்போ எத்தனை டிகிரி இருக்கு? 90 டிகிரி இருக்கும். இது ஏன் சார் 90 டிகிரினா வந்து இந்த டயாமீட்டர்லேருந்து ஒரு லைன் போய் ஒரு டச் ஆகிற சர்க்கிளில் அந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி ஆகுதுன்னா 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இது 90 டிகிரியாக இருந்தது என்ன ட்ரையாங்கிள்? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்தால் என்ன தியரம் அப்ளை பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஹைப்போடெனஸ் என்னது? 90 டிகிரி ஆப்போசிட் இருக்குது ஹைப்போடெனஸ். அப்போ 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்போ சம்முன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், எக்ஸ் பிளஸ் ஒய். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணால் இது ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இங்கே 20 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 400 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுருக்கேன், இந்த 4 மைனஸ் சொன்னால் மாறும், ப்ளஸ் ஒய்யாக மாறும். இது வேணும்னா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். அப்போது இந்த இன்னும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் ஒய். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்படின்னா வரும் இங்கே 4 plus y whole square plus y square. இங்கே 400 equal to, இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a plus b whole square. இப்போ என்ன ஃபார்முலா? ஸோ a square plus 2ab plus b square. இங்கே a ஓட வேல்யூ என்ன? 4. நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ y. அப்போ a ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், a ஓட வேல்யூ 4 plus 2ab-னா 2 into a ஓட வேல்யூ 4, b ஓட வேல்யூ y, plus b ஸ்கொயர்னா y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். இங்கே ஆல்ரெடி இருக்க y ஸ்கொயர் மறந்துடாதீங்க, அப்படின்னா வரீங்க plus y ஸ்கொயர். நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். 400 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நெக்ஸ்ட் 2 4s are 8 plus 8y plus y ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2y ஸ்கொயர். ஒரு ஈக்குவேஷனாக மாற்றலை, ஆர்டர் எடுதுன்னா ஸோ 2y ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 ப்ளஸ் 400 பிகம் என்னவா மாறும்? மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணால் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 8y, 400
மைனஸ் 16 என்ன வருங்க மைனஸ் 384 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வந்து 2 ஆல் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் பை 2. அப்போ 2 ஆல் நான் டிவைட் பண்ணால் இது 1 டைம்ஸ், அப்போ 1y ஸ்கொயர். இது 4 டைம்ஸ் வருமா, ஏன்னா 2 4s are 8, அதனால 4y மைனஸ் இப்போ 3 2 ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், ரிமைனிங் 1 18 இருக்குமா. அப்போ 18 பார்க்கும்போது 2 9s are 18, இங்கே 4ன்னு பார்க்கும்போது 2 2s are 4 ஈக்குவல் டு 0. இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். y ஸ்கொயரு y கான்ஸ்டன்ட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் y ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 192, இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 192 வரணும். ஆட் பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். அப்போ என்ன எடுக்கலாம் இங்கே 16, நெக்ஸ்ட்டு 12 எடுக்கலாம். 16 not 12 மைனஸ் 12, இப்போ 16 மைனஸ் 12 எடுக்கலாம். ஓகேவா, அப்போ 16 மைனஸ் 12னா 4, அப்போ 16 இன்ட்டு 12 வந்து 192. இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக வருங்க y ப்ளஸ் 16 இன்ட்டு y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு மைனஸ் 16. ஒரு மெஷர்மெண்ட் வந்து மைனஸ் 16 மீட்டர்னு சொல்ல முடியுமா, இல்லை மைனஸ் 16 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். ஸோ நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட் இங்கே என்ன வரீங்க y மைனஸ் 12 ஈக்குவல் டு 0, 1y ஈக்குவல் டு 12. ஓகேவா, y ஈக்குவல் 12 என்ன இங்கே ஆருக்கும் க்யூக்கான டிஸ்டன்ஸ். ஓகேப்பா, y ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 12 சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ y ஈக்குவல் டு 12 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குங்க x ஈக்குவல் டு 4 plus y ன்னு இருக்கு. x ஈக்குவல் டு 4 plus y யோட வேல்யூ என்ன 12 plus 12. அப்போ x ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 மீட்டர். இங்கே y யோட வேல்யூ வந்து 12 மீட்டர். அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, அப்போ ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து 4ன்னு கொடுத்தாங்க. இது சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 16 மைனஸ் 12 டிஃபரன்ஸ் என்ன வருது 4 வருது. ஓகேவா, இது பாசிபிளான்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 4 வந்துச்சு. ஓகேவா, எஸ் இட் இஸ் பாசிபிள். Yes, it is possible. ஓகேவா, அடுத்தது ரெண்டு கேடுக்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. Pக்கும் Rக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதான் எக்ஸ் எடுத்தோம், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து 16 மீட்டர். அடுத்து பார்க்கும்போது Rக்கும் Qக்கான டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அது ஒய்யோட வேல்யூ 12 மீட்டர். 6th question. From a group of 2x square block B's, அப்போ இங்கே டோட்டலாக பார்க்கும்போது எவ்வளோ இருக்கிறான்னா இப்போ டோட்டல் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளாக் பீஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் மீனிங் நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப் த குரூப் வென் டு எ ட்ரீ. இதுலேருந்து ஒரு கேங்கை வந்து ஒரு ட்ரீக்கு போதான். இது வேணால் ஃபர்ஸ்ட் பேட்ச்னா ஃபர்ஸ்ட் கேங் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பேட்ச் வென் டு எ ட்ரீ எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஓகே, கொஸ்டின் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப்னா 1/2 இன்ட்டு எதுலேருந்து போகுது, இந்த டோட்டல் பீஸ்லேருந்து தான் போதும். அப்படின்னா வரீங்க 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பேட்ச். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது அகைன் 8/9 ஆஃப் த பீஸ் வென்ட் டு த சேம் ட்ரீ. ஓகேவா, அப்போ இங்கே செகண்ட் பேட்ச் எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் பேட்ச் வென்ட் டு எ ட்ரீ, அது எப்படி கொடுத்தாங்க 8/9 ஆஃப். அப்போ 8/9 ஆஃப்னா வந்து 8/9 அர்த்தம். இன்ட்டு எதுலேருந்து போவோம், இந்த டோட்டல் பீஸ்லேருந்து தான் போவோம். அப்போ இங்கே 2x ஸ்கொயர், இது கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16 x ஸ்கொயர் டிவைட் பை 9. நெக்ஸ்ட்டு கொஸ்டினோட கண்டினியூஸ் பார்க்கும்போது தி ரிமைனிங் 2 got catch up the in fragrant lotus. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கான்னா 2 இருக்கும். இப்போ ரிமைனிங் பார்க்கும்போது இங்கே 2 பீஸ் இருக்கும். என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா how many bees were there in the total. அப்போ டோட்டலாக வந்து எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, கொஸ்டின் மீனிங் புரியுதா?
டோட்டலாக பார்க்கும்போது 2x² பிளாக் பீஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு கேங் வந்து போகுது. எப்படி போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப் என்டையர் ட்ரீ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப்னா வந்து எதுலேருந்து போகுது? இந்த டோட்டல் பீஸ்லேருந்து தான் போகுது. அது சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ்னு வருது. அப்போ இங்கே செகண்ட் கேங்னு பார்க்கும்போது 8/9 ஆஃப் த பீஸ் வென்ட் டு த சேம் ட்ரீ. ஓகேவா? அப்போ அதுலேருந்து அப்போ 8/9 ஆஃப்னா 8/9 அர்த்தம். அப்போ 8/9 இன்ட்டு 2x². அது சிம்ப்ளை பண்ணால் 16x²/9 வரும். அப்போ இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது எத்தனை இருக்கான்? வெறும் 2 தான் இருக்கான். அப்போ ரிமைனிங் இப்போ எத்தனை இருக்குங்க? இங்கே வெறும் 2 தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது how many bees were there in the total? அப்போ டோட்டலாக வந்து எத்தனை பீஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ therefore இப்போ டோட்டல் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பேட்ச் கரெக்டா? ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ளஸ் செகண்ட் பேட்ச் எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டல் வரும், அதனால ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் செகண்ட் பேட்ச் ப்ளஸ் ரிமைனிங். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும். அப்போ இங்கே டோட்டல் பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2x². அடுத்து ஃபர்ஸ்ட் பேட்ச் என்ன நம்ம சிம்ப்ளை பண்ணோம்? எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் பேட்ச் என்ன கண்டுபிடிச்சோம்? 16x² டிவைட் பை 9 ப்ளஸ் ரிமைனிங் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குங்க? 2 இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். அப்படின்னா இருக்குங்க 2x² ஈக்குவல் டு இங்கே 9 நான் எல்சிஎம் எடுத்துனான்னா ஸோ டிவைட் பை 9. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 9 இன்ட்டு எக்ஸ் 9x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 16x². இது கிராஸ் பண்ணால் 9 2s 18. அப்படின்னா வருங்க ப்ளஸ் 18. அப்போ 9 இதில் கொண்டு வந்தால் 9 2s 18x² வரும். 18x² ஈக்குவல் டு ஸோ 9x ப்ளஸ் 16x² ப்ளஸ் 18. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்படின்னா வருங்க ஸோ 18x² ப்ளஸ் 16x² வந்தால் மைனஸ் 16x² ப்ளஸ் 9x பிகம் மைனஸ் 9x ப்ளஸ் 18 பிகம் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 18x² மைனஸ் 16x². இது சிம்ப்ளை பண்ணால் வருங்க 2x². இங்கே மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ இது கொரட் ஈக்குவேஷன் வந்துச்சு. அப்போ x² x கான்ஸ்டன்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். x² கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட். அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 18 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும். ஆட் பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் 9 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 9 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 9 வரணும். அப்படி இல்லைங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் 12 எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 எடுக்கலாம். அப்போ இங்கே 12 மைனஸ் 12 ப்ளஸ் 3னா மைனஸ் 9. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 12s 36 வருமா? நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால 2 ஆல் டிவைட் பண்ணும். இப்போ மைனஸ் 12/2 இங்கே 3/2ன்னு வரும். இது சிம்ப்ளை பண்ணால் இது 1 டைம்ஸ் இது 6 டைம்ஸ் வரும். இப்போ என்ன வேரியபிள்? அப்போ எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு இங்கே 3/2 வருது. இப்போ டினாமினேட் நம்பர் எதுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கேன்? வேரியபிளுக்கு முன்னாடி. இங்கே என்ன வேரியபிள்? எக்ஸ். அதனால 2x + 3 = 0. இப்போ தனித்தனியாக 0 போகிறதா இருந்தால் x minus 6 equal to 0. அப்போ x equal to minus 6 become plus 6 மாறும். அப்போ x ஓட வேல்யூ 6. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறதா இருந்தால் 2x plus 3 equal to 0. அப்போ 2x equal to plus 3 become minus 3. அப்போ x equal to இங்கே minus 3/2 வரும். இப்போ நெகட்டிவ் வேல்யூ இஸ் நாட் பாசிபிள். அதனால் டிஸ்கார்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டோட்டலாக எத்தனை பீஸ்ன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி பீஸ்? அப்போ டோட்டலாக வந்து எத்தனை பீஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்ம என்ன நடத்தும்? 2x² நடத்தும். அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 2x². இங்கே நம்ம கொடுத்துருக்கு தான். அப்போ x வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ 2 × 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 × 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ 2 × 36 மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போ இங்கே டோட்டலாக பார்க்கும்போது எத்தனை பிளாக் பீஸ் இருந்துறான்னா 72 பீஸ் இருந்திருக்கு. 7th கொஸ்டின். 7th கொஸ்டினில் 2 குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்காங்க. ஒரு குரூப்பில் வந்து 4 பேர் இருக்காங்க. ஒரு குரூப்பில் வந்து 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேலரின்னு பார்க்கும்போது 4 மெம்பர்ஸ், செகண்ட் கேலரின்னு பார்க்கும்போது 9 மெம்பர்ஸ்,
இந்த குரூப்புக்கான 2 குரூப்புக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 70 மீட்டர். என் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2 கேலரிக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேன் வந்து நின்று இந்த சாங்கை கேட்கணுமா. அப்படி கேட்கும்போது இந்த 4 சிங்கர்ஸோட வாய்ஸும் இவர் கேட்கணும். அடுத்தது இந்த 9 சிங்கர்ஸோட வாய்ஸும் கேட்கண்டான்னா இந்த ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த செகண்ட் கேலரியிலேருந்து இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா. அப்போ இந்த ஃபுல் லென்த்துன்னு பார்க்கும்போது இந்த 2 கேலரிக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது வந்து 70 மீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கேலரியிலேருந்து இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. ஓகேவா. இந்த ஃபுல் லென்த் வந்து நான் 70 ஈவன் அவனே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த ஃபர்ஸ்ட் கேலரிக்கும் இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம 17 எடுத்திருக்கோம், சரி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா. அப்படின்னா இந்த 70லேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ண இந்த வேல்யூ வரும் இல்லையா. அப்போ இந்த வேல்யூன்னு பார்க்கும்போது 70 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதா. இந்த ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ இந்த ஃபுல் லென்த்தில் நான் எதை சப்ராக்ட் பண்ணோம், இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம். அப்போ இந்த மேனுக்கும் செகண்ட் கேலரிக்கான டிஸ்டன்ஸ் பார்க்கும் வந்து 70 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த. ஓகே. அப்போ இந்த ரேஷியோ வந்து என்ன பையில் எழுதணும். அப்போ இங்கே 4/9. ஸோ ஈக்குவல் டு த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்கொயர்னா வந்து டிஸ்டன்ஸ்னா இது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண சொல்கிறான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கரஸ்பாண்டிங்னா பக்கத்தில் அர்த்தம். ஓகேவா. அப்போ டிவைட் பை 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் மீனிங் புரிஞ்சுதா. ஓகேவா. அப்போ கொஸ்டினில் பார்க்கும்போது வந்து 2 குரூப் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து 4 பேர் பாட்டு பாடுறாங்க, செகண்ட் குரூப்பில் வந்து 9 மெம்பர்ஸ் பாட்டு பாடுறாங்க. இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மேன் நின்று அவருடைய சிங்கரோட வாய்ஸும் கேட்கணும். அப்படி கேட்குறதா இருந்தால் வந்து ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து அந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, செகண்ட் கேலரியிலேருந்து அந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அடுத்து பார்க்கும்போது ரேஷியோன்றதுனால இந்த 4/9 நான் பையில் எழுதிருக்கேன். ஏன்னா 4/9னா 4:9 அர்த்தம். அதனால தான் 4/9 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா. அப்போ கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ ஸ்கொயர்னால ஸ்கொயர், ரேஷியோனா நான் பைன்னு எழுதிருக்கிறேன், கரஸ்பாண்டிங்னா பக்கத்தில். அப்போ எக்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க 70 இருக்குது. அப்போ 70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 4/9 ஈக்குவல் டு இது காமனா x/70 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இல்லையா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இந்த கொஞ்சம் என்ன மாறும், ரூட்டாக மாறும். ஓகேவா. அப்போ என்ன வருங்க, ரூட் ஆஃப் 4/9 ஈக்குவல் டு x/70 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதா. ஸ்கொயர் இந்த உட்காந்தா ரூட்டாக மாறும். ஓகேவா. 4 ரூட் எடுத்தா 2, 9 ரூட் எடுத்தா 3 ஈக்குவல் டு x/70 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு 70 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் 3x. 2 உள்ள கொண்டு போனால் 2 இன்ட்டு 70 140, 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ஈக்குவல் டு 3x. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை இல்லையா. இப்போ 140 ஈக்குவல் டு 3x மைனஸ் 2x பிகம் ப்ளஸ் 2x மாறும். இப்போ 140 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2x ஆட் பண்ணால் 5x. அப்போ therefore x ஈக்குவல் டு 140 டிவைட் பை 2 டிவைட் பை 5. ஸோ மல்டிப்ளை போச்சுன்னா டிவைடாக மாறும். இதை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். ரிமைனிங் 40யா, 40ல் போகுது 8 5s ஆர். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 28. நெக்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து அந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் தான் நம்ம 28 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. அப்போது செகண்ட் கேலரி இந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அர்த்தம், 70 மைனஸ் எக்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே 70 மைனஸ் எக்ஸ். அப்போ இங்கே 70 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன 28. இது சப்ராக்ட் பண்ணால் 42 மீட்டர்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சரை தி பர்சன் ஸ்டாண்ட் அட் a distance of 28 மீட்டர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேலரி அண்டு 42 மீட்டர் ஃப்ரம் த செகண்ட் கேலரி. அப்போது ஃபர்ஸ்ட் கேலரியிலேருந்து அந்த மேனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 28 மீட்டர், செகண்ட் கேலரியிருந்து மேனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 42 மீட்டர். ஸோ அப்படி இருந்தால் வந்து இந்த 2 கேலரி இருக்க சிங்கிங்கோட வாய்ஸும் கண்டிப்பாக அவருக்கு கேட்கும்.